இந்த டிவைஸ் தமிழ்நாட்டில் எங்கே கிட்ட மட்டும்தான் இருக்குது. இது ஜெட் கேவிஎம். இதை ஒரு கம்ப்யூட்டரில் கனெக்ட் பண்ணிட்டீங்கன்னா அந்த கம்ப்யூட்டரை வேர்ல்டில் எங்கேருந்து வேணாலும் ரிமோட்டில் கனெக்ட் பண்ணிக்கலாம். அதுக்கு தான் AnyDesk, டீம் வியூவர்னு நிறைய சாஃப்ட்வேர் இருக்குன்னு நீங்கள் கேட்குறது தெரியுது. நீங்கள் ரிமோட்டில் கனெக்ட் பண்ணுற கம்ப்யூட்டரில் OS கரப்ட் ஆனாலோ இல்லை ஆஃப் ஆனாலோ ரிமோட்டில் கனெக்ட் பண்ண முடியாது. ஜெட் கேவிஎம்மோட பேக் சைடில் HDMI கனெக்ட் பண்ணிடுறோம், Type-C USB-யும் கனெக்ட் பண்ணிடுறோம். ரூட்டர்லேருந்து வர ஈத்தர்நெட் ஒயரை ஜெட் கேவிஎம்மில் கனெக்ட் பண்ணிடுறோம். இந்த Type-C ஒயரோட பேக் சைடில் 2 USB ஒயர் வரும். ஒன்று பவர் சப்ளைக்கு கொடுத்துடணும், இன்னொன்று கீபோர்ட் மவுஸ் கண்ட்ரோலுக்கு கொடுத்துடணும். கிளவுட் போர்ட்டலில் போய்ட்டு Gmail ID வச்சு ரிஜிஸ்டர் பண்ணிடுறோம். இப்போ இந்த கம்ப்யூட்டர் வேர்ல்டில் எங்கே வேணால் இருக்கலாம். ஜெட் கேவிஎம்மோட கிளவுட் போர்ட்டலில் போய்ட்டு லாகின் பண்ணால் அந்த கம்ப்யூட்டரை கனெக்ட் பண்ணிடலாம். இப்போ இந்த கம்ப்யூட்டரோட ஃபுல் ஆக்சஸ் நம்மள்ட்ட இருக்குது. கம்ப்யூட்டர் ஆஃபில் இருந்தால் கூட ரிமோட்டில் ஆன் பண்ண முடியும், OS இன்ஸ்டால் பண்ண முடியும், பயோ செட்டப் கூட சேஞ்ச் பண்ண முடியும். 2 எண்ட்லேயுமே ஸ்க்ரீனை லைவாக பார்க்கலாம், லாக் அவுட் ஆகாது. இந்த மாதிரி அப் டு டேட்டில் இருக்கக்கூடிய டிவைஸை விர்ச்சுவலாக இல்லாமல் ரியலாக வாங்கி எங்கள் ஸ்டூடெண்ட்ஸுக்கு ப்ராக்டிக்கலாக டீச் பண்ணுறது தான் சிஸ்டெக்கோட சக்ஸஸே. இந்த மாதிரி ப்ராக்டிக்கலாக CCNA எத்திக்கல் ஹேக்கிங் படிக்கணும்னா சிஸ்டெக் வாங்க.